இந்த வீடியோவில் 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 10 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, கருப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி எது? கருப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி எது? ஆன்சர் ஹெச்பிவி வேக்சின். ஆன்சர் ஹெச்பிவி வேக்சின். இனி இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் முதல் ஏஐ ஆசிரியை. இந்தியாவின் முதல் ஏஐ ஆசிரியை. ஏஐ மீன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆசிரியையின் பெயர் என்ன? ஆன்சர் ஐரிஸ். ஆன்சர் ஐரிஸ். இனி மூன்றாவது கேள்வி, 2033 ஆண்டிலிருந்து 2035 ஆண்டுக்குள் எந்த 2 நாடுகள் இணைந்து நிலவில் அணு உலை அமைக்க திட்டமிட்டுள்ளது? 2033 ஆண்டிலிருந்து 2035 ஆண்டிற்குள் எந்த 2 நாடுகள் இணைந்து நிலவில் அணு உலை அமைக்க திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் ரஷ்யா மற்றும் சீனா. ரஷ்யா மற்றும் சீனா. இனி நான்காவது கேள்வி, தமிழக அரசால் நீங்கள் நலமா என்ற திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? தமிழக அரசால் நீங்கள் நலமா என்ற திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் மார்ச் 6, 2024. மார்ச் 6, 2024. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். எந்த நதிக்கு அடியில் நாட்டின் முதல் மெட்ரோ ரயில் தொடங்கப்பட்டுள்ளது? எந்த நதிக்கு அடியில் நாட்டின் முதல் மெட்ரோ ரயில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஹூக்ளி. ஆன்சர் ஹூக்ளி. நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கருப்பை வாய் புற்றுநோய் முன்னறிதல் பரிசோதனைகளில் முக்கியமானது எது? கருப்பை வாய் புற்றுநோய் முன்னறிதல் பரிசோதனைகளில் முக்கியமானது எது? ஆன்சர் பாப் ஸ்மியர் சோதனை. பாப் ஸ்மியர் பரிசோதனை. பாப் ஸ்மியர் பரிசோதனை. நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நிலவில் சர்வதேச ஆய்வு நிலையத்தை அமைக்கும் ஒப்பந்தத்தில் எந்த 2 நாடுகள் 2021 கையெழுத்திட்டன? நிலவில் சர்வதேச ஆய்வு நிலையத்தை அமைக்கும் ஒப்பந்தத்தில் எந்த 2 நாடுகள் 2021 கையெழுத்திட்டன? ஆன்சர் ரஷ்யா மற்றும் சீனா. ரஷ்யா, சீனா. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 2020 கருப்பை வாய் புற்றுநோய் ஒழிப்பு முயற்சி எனும் திட்டத்தை நடைமுறைப்படுத்திய அமைப்பு எது? 2020 கருப்பை வாய் புற்றுநோய் ஒழிப்பு முயற்சி எனும் திட்டத்தினை நடைமுறைப்படுத்திய அமைப்பு எது? ஆன்சர் உலக சுகாதார நிறுவனம். ஆன்சர் உலக சுகாதார நிறுவனம். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 2022 ஆண்டுக்கான கவிக்கோ விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2022 ஆண்டுக்கான கவிக்கோ விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா. கவிஞர் நெல்லை ஜெயந்தா. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுவதற்கு காரணமாக உள்ள வைரஸ் எது? கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுவதற்கு காரணமாக உள்ள வைரஸ் எது? ஆன்சர் மனித பாப்பிலோமா வைரஸ். மனித பாப்பிலோமா வைரஸ். அவ்வளோதான், நம்ம 10 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.